வண்டியில் உட்காந்துருக்கேன். இது வந்து ஒரு லாரி டைப் வெஹிக்கிள். ஸோ இதோட மிரரை பாருங்களேன். ஸோ இந்த மிரரில் வந்து எனக்கு எதுவுமே கவர் ஆகலை. ஸோ பிளைண்ட் ஸ்பாட்டு. ஸோ எனக்கு இந்த மிரர்லேயுமே எதுவும் கவர் ஆகலை. ஸோ இந்த மிரர்லேயுமே எதுவும் கவர் ஆகலை. கீழே என்ன இருக்குன்னு எனக்கு எதுவும் தெரியல. இதுதான் சுச்சுவேஷன் இப்போ. ஸோ இப்போ நான் ஓட்டிகிட்டு போகிறேன். ஸோ இப்போ நான் கீழே என்னென்ன இருக்குது என் சரௌண்டிங்கில் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த வெஹிக்கிளில் தான் நான் உட்காந்தேன். இப்போ ஃப்ரண்ட்டில் என்கிட்ட பைக் இருக்குது. எனக்கு ஃப்ரண்ட்டில் இருந்த பைக்கும் தெரியல நான் உள்ளே உட்காந்தும் போது. இப்போ சைடில் வந்து இந்த பைக்ஸ் இருந்துச்சு, இதுவும் எனக்கு தெரியல. ஸோ ரைட் சைட்லேயும் இவ்வளோ பைக்ஸ் இருக்குது. ஸோ இதுவே எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாகனத்தில் போகும்போது இந்த மாதிரி பெரிய வண்டி வந்துச்சுன்னா தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நீங்கள் வரீங்கன்னு. அதான் பிரச்சனையே. இது வந்து அதோட மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் இட். இது எங்கெங்கெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்கிறாங்க. இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நீ பிளைண்ட் ஸ்பாட்லேருந்து உள்ளே ஏறுவேன், நான் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் ஏறுவேன், எனக்கு நீ வரதே தெரியாது, அதுக்கப்புறம் நீ என்ன செய்வ, டயர் கட்டியில் மாட்டிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதனால சாலை பாதுகாப்பு மிக அவசியம், சிந்தித்து செயல்படுங்கள்.